ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மனதில் உந்தன் ஆதிக்கம். ஆசிரியர் பத்மா கிரகதுரை மேம். வாங்க கதைக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்ற பதிவில் ஜீவிதாவின் கல்லூரி கால காதலன் படிப்பு முடிந்ததும் குடும்ப பிரச்சனை, உன் படிப்பு முடிஞ்சதும் சந்திக்கலாம் என கூறி பிரிந்து செல்கிறான். இங்கே அக்கா ஸ்வேதாவின் காதலும் அவள் கர்ப்பமும் தெரிய வர ஜீவிதா அதிர்கிறாள். ஸ்வேதா சார்பாக அவள் காதலனோடு பேச எண்ணி ஸ்வேதா போனிலிருந்து போன் செய்கிறாள் ஜீவிதா. ஸ்வேதா சார்பாக ஒலித்த போனை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறான் ஹரிஹரன். இனி நடக்க போவத பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 7. ஓ அக்காவை திருமணம் செஞ்சுக்க வேண்டி எனக்கு போன் பண்ணியே, நினைவிருக்குதா? ஹரிஹரன் கேட்க நினைவிற்கு திரும்பினாள் ஜீவிதா. வெறுப்பாய் அவனை பார்த்தாள். ஈசனுக்கு மீன்களை காட்ட அவளை விட்டு தள்ளி 2 படிகள் கீழே அமர்ந்திருந்தான். அங்கிருந்தபடியே இவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அன்று போனில் ஹலோ என்ற குரல் கேட்டதும், சார் மன்னிக்கணும், நான் ஸ்வேதாவுடைய தங்கச்சி ஜீவிதா பேசுறேன். ஸ்வேதா இப்ப பேசுற நிலைமையில இல்ல. நேத்து நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கணிப்பு படி அவளை திருமணம் செய்ய நீங்க மறுத்திருக்கலாம். அவ இப்ப இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு நிலையில அவ இருக்கும்போது நீங்க இப்படி பேசலாமா? என்னவா இருந்தாலும் அது உங்க 2 பேருடைய குழந்தை இல்லையா? நான் உங்ககிட்ட ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என் அக்காவை திருமணம் செஞ்சுக்கணும். இது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க செய்யற நன்மையோட உங்க கடமையும் கூட. உங்க மனசுல வேற எந்த நினைவு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு எங்க ஸ்வேதா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா மேலே பேச முடியாமல் விம்மினாள். இதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த எதிர்முனை இப்போது மெல்ல கேட்டது. என்ன ஆச்சு? ஸ்வேதா நேத்து நைட்டு தற்கொலைக்கு முயன்றா. நான் விழிச்சு பார்த்து காப்பாத்திட்டேன். எதிர்முனையில் கனத்த மௌனம். ஜீவிதா பதறினாள். சார், நீங்க திருமணத்துக்கு சம்மதிக்கலன்னா ஸ்வேதா மறுபடியும் தற்கொலை முடிவுக்கு தான் போவா. அவ மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற உங்க குடும்ப வாரிசும் இருக்குது. அத மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அவள் பேசி நிறுத்த பதில் ஏதும் இல்லாமல் எதிர்முனை கட்டானது. அக்காவுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு போன்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது பதிலே சொல்லாம போனை வச்சவர் தானே நீங்க, எகிரினாள் ஜீவிதா. ஒன்னும் சொல்லாம இல்ல, சொல்ல முடியாம போனை வச்சேன். சொன்னபடி குழந்தையை கீழ்படியிலேயே அமர்த்தி விட்டு எழுந்து வந்து அவள் அருகே அமர்ந்தான் ஹரிஹரன். நீயும் நானும் ஒரே படகுல தான் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜீவிதா. அவன் சொன்னது புரியாமல் பார்த்தாள். நம்மளுடைய பிரயாணத்தின் இலக்கு இதோ இவன்தான். இலக்கு ஒன்னா இருக்கும்போது வெவ்வேறு பாதை நமக்கு சாத்தியம் கிடையாது. ஒரே பாதையில இணைஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போது அவன் சொல்ல வருவது புரிந்துவிட வெறுமையாய் அவனை பார்த்தாள். இதுவரைக்கும் உன்கிட்ட நேரடியா கேட்கல. உன் அம்மா அப்பா கிட்ட பேசி இருக்க, அவங்களுக்கு தயக்கம். இப்போ உன்கிட்ட நேர்ல கேக்குறேன். நம்ம திருமணம் செஞ்சுக்குவோமா? இதோ இந்த ஹரிஹரன் மேல் அளவற்ற வெறுப்பை சேர்த்து வைத்திருந்தாள் ஜீவிதா. ஆனாலும் இதோ இப்படி அவன் உருகலான குரலில் கேட்ட மன சம்மதத்திற்கு ஒரு நிமிடம் உறைந்து போய்தான் விட்டாள். எப்பொழுதோ சொல்லிருக்க வேண்டியது, இப்பதான் சொல்றதுக்கு நேரம் வந்தது போல. சொன்னவனின் குரல் கரகரக்க தன்னை அறியாமல் ஜீவிதாவின் விழிகளும் நிரம்பி வழிந்தது. முன்பு அவனது சாயம் வெளுத்த நிகழ்விற்கு போனது. பதிலின்றி ஹரிஹரன் போனை வைத்ததும் ஏதோ கோளாறு கட்டாகி விட்டது என்று நினைத்து மீண்டும் முயன்றாள் ஜீவிதா. அந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பிறகும் பல முறை முயன்று பார்த்தும் அதே நிலைதான்.
நம்பிக்கையை இழந்து விட்டவள் அக்காவின் நிலையை எண்ணி வருத்தத்தோடு இருந்தாள். அன்று மாலை சகாதேவனும் கலைவாணியும் வேலையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு 6 மணிக்கு வாசலில் வந்து நின்ற காரை புருவம் சுருக்கி பார்த்தபடி இருந்தாள். முதலில் காரில் இருந்து இறங்கியவனை கண்டதும் உற்சாகத்தில் அவள் மனம் உயரே எழும்பியது. அன்று ஏதோ அவசர வேலை போலும் கோவிலில் திடுமென காணாமல் போய்விட்டவன் இதோ வீட்டிற்கே வந்துவிட்டான். வேகமாக அவனை வரவேற்க வாயில் புறம் போனவள் அவன் குனிந்து காருக்குள் இருந்து வெற்றிலை பாக்கு தட்டு ஒன்றையும் பல தட்டு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு நிமிர்வதைக் கண்டதும் யோசனையோடு நின்றாள். ஏனோ அவள் மனம் பிராண்டப்பட அப்படியே பின்னடைந்தாள். தட்டுக்களோடு உள்ளே நுழைந்த அவன் அவளை பார்த்து விட்டான். ஒரு நிமிடம் முகம் முழுக்க வலியோடு அங்கேயே நின்றவன் பின் தன் தலையை உலுக்கி சமாளித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான். தட்டுக்களை டீப்பாயில் வைத்துவிட்டு, வணக்கம், நான் ஹரிஹரன். உங்க மூத்த மக ஸ்வேதாவை எனக்கு மனம் முடிக்க கேட்டு வந்திருக்கேன் என்றான். தன்னவனின் பிம்பம் உரு தெரியாமல் கரைய துவங்க ஜீவிதா உச்சி மீது பனிமலை பெய்தார் போல உறைந்து நின்றாள். என்ன, நீங்க யாரு? என்ன திடீர்னு இப்படி? கலைவாணி படபடக்க, சகாதேவனோ, இங்க பாரு தம்பி, நீ வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே போ என்றார். இல்ல சார், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சென்னையில நானும் ஸ்வேதாவும் ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் காதலிக்கிறோம். எனக்கு வீட்ல பேசுறதுக்கு பொறுப்பான பெரியவங்க இல்ல. அதனால நானே முறையா பொண்ணு கேட்டு வந்துட்டேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கும்படி கேட்டுக்கிறேன். மிகவும் பணிவாக பேசி கை கட்டி நின்றான். ஊரு பேரு தெரியாத கண்ட அநாத பயலெல்லாம் என் வீடு தேடி ஏறி வந்து பொண்ணு கேக்குறியா? சகாதேவன் கொதித்தார். வெடுக்கென்று நிமிர்ந்து அவரை பார்த்த ஹரிஹரனின் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் முகம் கோபத்தில் ஜிவு ஜிவித்தது. நான் அநாத இல்ல, பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். எங்க சொந்த ஊர் சிவகாசி. அங்க எங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறாங்க. சமீபத்துல சொத்து பிரிக்கிற பிரச்சனை காரணமா உறவுகளுக்குள்ள கொஞ்சம் தகராறு. அதுதானே தவிர வேறு பிரச்சனைகள் இல்ல. இங்க கொழுக்குமலை எஸ்டேட் எங்க பங்குக்கு வந்திருக்கு. நான் எஸ்டேட் முதலாளி ஹரிஹரன். உங்க மக ஸ்வேதாவை திருமணம் செஞ்சுக்க கேக்குறேன். நெஞ்சை நிமிர்த்து நின்று கேட்டான். ஸ்வேதா! கலைவாணி உள்ளே திரும்பி கத்த ஸ்வேதா மெல்ல வந்து நின்றாள். இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. எந்திரமாய் வார்த்தைகளை உதிர்த்தாள். அப்படியேனாலும் எங்களுக்கு யோசிக்க டைம் வேணும் இல்லையா தம்பி? நீங்க இப்போ கிளம்புங்க. வாரம் 10 நாள்ல நாங்களே உங்களுக்கு தகவல் சொல்றோம். சகாதேவன் சொல்ல தீவிரமாய் மறுத்து நின்றான் ஹரிஹரன். இல்ல சார், இன்னைக்கு இப்பதே எங்க திருமணம் உறுதி செய்யப்படணும். உடனடியா நடந்தும் ஆகணும். அது ஏன் அவ்வளோ அவசரம்? அவசரம்தான். ஏன்னா தயங்கி நிறுத்தி நாவால் உதடுகளை வருடி ஈரப்படுத்தி கொண்டவன் மெல்ல சொன்னான். ஸ்வேதா இப்போ 2 மாச கர்ப்பம். ஐயோ! கலைவாணி சத்தமாய் அலற, ஓசை இல்லாத மன அலறல் ஜீவிதாவிற்கு. ஹரிஹரன் உள்ளே நுழைந்ததில் இருந்தே ராட்சச சம்மட்டி ஒன்று இதயத்தின் மீது ஓயாமல் அடித்துக்கொண்டே இருக்கும் உணர்வு அவளுக்கு. ஸ்வேதா, இது உண்மையா? கலைவாணி அலறலாய் கேட்க ஸ்வேதா தலை குனிந்து முணுமுணுத்தாள். ஆமா. கலைவாணி ஆத்திரத்தோடு அவளை நோக்கி பாய்ந்தாள். அடி பாவி, உன்னை இப்பவே கொன்னு போட்டுடுறேன். சட்டென இருவருக்கும் இடையில் வந்தான் ஹரிஹரன். தயவு செஞ்சு கோபப்படாதீங்க. நடந்தது நடந்துடுச்சு. இனி அடுத்து என்னங்கிறது தான் நாம யோசிக்கணும். இப்ப நமக்கு எங்களோட திருமணத்தை தவிர வேறு வழி இல்ல. நிதர்சனம் உரைக்க சகாதேவனும் கலைவாணியும் குமுற ஜீவிதா உள்ளறைக்கு நகர்ந்தாள். ஸ்வேதாவை காப்பவன் போல் கைவளையம் இட்டபடியே தாய் தந்தையிடம் சமாதான பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருந்தவனை விரக்தியாக பார்த்தாள். அதன் பிறகு ஸ்வேதா ஹரிஹரன் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்க அடுத்த 2வது நாளில் இன்னமும் ஜாயின் லெட்டர் கொடுக்காத தனது பேங்க் வேலைக்கு முன்பே சென்னை வந்து பிஜியில் தங்கிக் கொண்டாள் ஜீவிதா. இப்போதுதான் புதிதாக சேர்ந்த வேலை என்பதால் லீவு கிடைக்கவில்லை. அக்காவின் திருமணத்திற்கு வர முடியாது என்ற தகவல் சொல்லிவிட்டாள்.
ஹரிஹரன் ஸ்வேதா திருமணம் சந்தன மாரியம்மன் கோவிலில் வைத்து நடைபெற்றது. திருமண போட்டோக்கள் அம்மாவின் மூலம் வாட்ஸ்அப்பில் வந்து திறந்து பார்க்க ஆளின்றி ஜீவிதாவின் போனிற்குள்ளேயே முடங்கியது. அதன் பிறகு கலைவாணி அவ்வப்போது அவளிடம் போனில் ஸ்வேதா பற்றியோ ஹரிஹரன் பற்றியோ ஏதாவது பேச முனைந்தாள் என்றால் ஆரம்பத்திலேயே பேச்சை வெட்டி விடுவாள். தாயுடனோ தமக்கையுடனோ போனில் பேசுவதை கூட மிகவும் குறைத்து கொண்டாள். வேலையை தூரமாக எங்காவது மாற்றி தள்ளி போய்கொண்டு எஞ்சி இருக்கும் வாழ்நாளை எப்படியேனும் ஓட்ட வேண்டியதுதான் எனும் விரக்தியோடு அவள் இருந்தபோது கலைவாணி போன் செய்தாள். ஜீவிதா, அக்காவை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குது. நீ பக்கத்துல இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். தயவு செஞ்சு வாமா. போனில் அழுத அம்மாவை மறுக்க முடியாமல் சென்னையில் இருந்து பிளைட் பிடித்து கோயம்புத்தூர் வந்து இறங்கினாள். பிரசவத்தில் ஸ்வேதா குழந்தையை இவள் கையில் ஒப்படைத்துவிட்டு இறக்க, ஹரிஹரனோ அவனுடைய தொழில் வேலை என்று வெளியிலேயே அலைந்து கொண்டிருக்க, குழந்தையும் ஜீவிதாவும் மிகவும் நெருக்கமானார்கள். அவ்வப்போது ஹரிஹரன் குழந்தையை பார்க்க வந்தாலும் வரும் நேரங்களில் எல்லாம் இவள் அவன் கண்ணிலேயே படாமல் ஒதுங்கிக் கொள்வாள். அவனும் குழந்தையை மடியில் வைத்திருந்து தோளில் போட்டுக்கொண்டு என்று சிறிது நேரம் கொஞ்சிக் கொண்டிருந்து விட்டு போய்விடுவான். ஈசன் என்று அவன் குழந்தைக்கு பெயர் வைக்க அவன் வைத்தான் என்பதற்காகவே அந்த பெயரை சொல்லி அழைக்காது தம்பு என்று செல்ல பெயரிட்டு பிள்ளையை அழைத்து வருகிறாள். 3 வருடங்களாக சரியாகவே போய்கொண்டிருந்த நிலைமை இப்போது மாறி, ஹரிஹரன் குழந்தையை என்னிடம் ஒப்படை அல்லது என்னையே திருமணம் செய்து கொள் என்ற நிர்பந்தம் வைப்பதில் நிலை குலைந்து கிடக்கிறது. அத்தியாயம் 8. உங்களை நம்பி பழகுன பொண்ண ஏமாத்த எப்படி மனசு வந்தது? ஜீவிதா வெடுவெடுக்க அவளை புதிராய் பார்த்தான் ஹரிஹரன். எந்த பொண்ண நான் ஏமாத்தினங்கிற? இப்போது அவள் திகைத்தாள். யாரை ஏமாற்றினான்? என்னையா? உன்னை எப்போதாவது காதலிக்கிறேன் என்று அவன் சொன்னானா? இந்த கேள்வியோடு பலமுறை ஜீவிதாவின் மனசாட்சி அவளை குத்தி கிழித்திருந்தது. நீயாக அவன் மேல் அப்படி ஒரு எண்ணம் வளர்த்து கொண்டாய். அக்காவை காதலிப்பதாக ஹரிஹரன் சொல்லி வந்து நின்ற நாளில் இருந்து அவர்கள் திருமணம் முடிந்த பின்னாலும் நிதானமாக பலமுறை யோசித்த பிறகு ஜீவிதாவின் மனதில் இப்படித்தான் தோன்றியது. பொதுவாக ஹரிஹரன் அமைதியான, அதிகம் பேசாத மாணவன். ஏதோ உன்னிடம் 4 வார்த்தை அதிகம் பேசிவிட்டதுனாலேயே உன்னை காதலிக்கிறான் என்று நினைத்து விடுவாயா? உன்னுடைய நினைப்பிற்கு அவன் பலியா? இப்படி எண்ணித்தான் அவள் தன்னை தேற்றிக் கொண்டாள். தன்னுடையது ஒருதலை காதல். அது தனக்குள்ளேயே மடிந்து போகட்டும், அக்காவின் வாழ்வு நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணியே அவள் விலகி வந்துவிட்டாள். ஆனாலும் அப்படி பார்த்தானே, அவ்வளவு அக்கறையாய் பேசினானே, அந்த பார்வையும் அக்கறையும் காதலை குறிக்கவில்லையா? இந்த அரிச்சல் அவள் மனதில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. காதலித்தவள் வயிற்றில் தன் கரு என்று தெரிந்ததும் அப்போதைய தங்கள் இக்கட்டான குடும்ப நிலையிலும் உடனேயே திருமணம் செய்து கொள்ள முன்வந்த ஹரிஹரன் ஒரு வகையில் அவளுக்கு உயிர்வானவனாகவே தோன்றினான். ஆக அவன் காதலித்த ஸ்வேதாவையும் ஏமாற்றவில்லை, காதலித்தேன் என்று சொல்லி உன்னையும் ஏமாற்றவில்லை. பின்னே ஏமாற்றுக்காரன் என்று அவனை எதற்காக குற்றம் சாட்டுகிறாய்? ஜீவிதாவின் மனது முரசாய் அறைய ஹரிஹரனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள். தலை குனிந்து அமர்ந்திருந்தவளை சில நொடிகள் பார்த்தபடி இருந்தவன் மெல்ல நகர்ந்து அவள் அருகே நெருங்கி அமர்ந்தான். அவள் கையை எடுத்து தன் 2 கைகளுக்குள்ளும் பொதித்து கொண்டவன் உணர்ச்சியோடு ஜீவி என்று அழைத்தான். ஜீவிதா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். இதோ இந்த கண்கள், துடிக்கும் இதழ்கள், உணர்வுகளை கொட்டும் முகபாவம், இவையெல்லாம் சொல்ல வருவது என்ன? ஏதோ ஒன்றில் தான் பிழை செய்துவிட்ட மனோபாவம் தோன்ற எதிலோ தோற்றார் போல உணர்ந்தாள் ஜீவிதா. அவன் கைகளுக்குள் இருந்து தன் கையை உருவிக்கொள்ள முயல அதற்கு அனுமதிக்காது கைகளை அழுந்த பற்றினான். ஒரு நிமிஷம்மா, பிளீஸ், ஸ்வேதா விஷயம் என்று அவன் ஆரம்பிக்க தன்னை அறியாமல் ஜீவிதாவின் உடல் தூக்கி போட்டது. இல்ல, இவன் ஏதோ சால்ஜாப்பு சொல்ல வரான் என்று உள்மனது எச்சரிக்க
அவள் எதிர்ப்பை கண்களில் காட்டி அவனை பார்த்த நொடி, ஏமா, அந்த குழந்தை உங்களுடையது தானே? அங்க பாருங்க. சற்று தள்ளி இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்க திரும்பி பார்த்த இருவரும் திடுக்கிட்டன. ஐயோ தம்பு, ஹரி நம்ம குழந்தை! கத்தியபடி ஜீவிதா படி இறங்கி பதட்டத்தில் கால் மடங்கி சப்பென படியிலேயே அமர்ந்து விட்டாள். அகல எட்டுகளோடு அவளுக்கு 4 படி முந்தி இறங்கி இருந்தான் ஹரிஹரன். மீன்களை வேடிக்கை பார்த்தபடி மெல்ல மெல்ல குளத்தின் அருகே சென்றிருந்தான் ஈசன். தண்ணீர் தழும்பி கிடக்கும் முதல் 2 படிக்கட்டுகளில் இறங்கி இருந்தான். இடுப்பிற்கு மேலே உயர்ந்திருந்த நீரினுள் தெரிந்த மீன்களை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். குனிந்த போது தண்ணீர் அவன் நாசி அருகே தொட்டு தொட்டு சென்று கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் தாமதித்தாலும் குளத்திற்குள் மூழ்கிவிடும் நிலையில் இருந்த குழந்தையை வாரி எடுத்திருந்தான் ஹரிஹரன். தம்பு! கதறலோடு பிள்ளையை வாங்கி தன்மேல் போட்டு இறுக்கி அணைத்தாள் ஜீவிதா. அம்மா அழ கண்ட குழந்தை புரியாமல் தானும் அழ துவங்க அவர்கள் அருகே அமர்ந்து இருவரையும் தலைவருடி சமாதானப்படுத்தலானான் ஹரிஹரன். ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னுடும் போல ஆயிடுச்சுங்க. விம்மியவளையும் குழந்தையையும் சேர்த்தே அணைத்துக் கொண்டான். சரி சரி, திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. மாரித்தாய்க்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர திருவிழாவுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கோங்க. அட எந்திரிமா, புருஷனும் பொண்டாட்டியும் இப்படியா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பீங்க? ஏதோ ஒரு நிமிஷத்துல தவறுறதுதான், எல்லாருக்கும் நடக்கிறதுதான். இனிமே 2 பேரும் ஒன்னா இருந்து புள்ளைய பத்திரமா பார்த்து வளருங்க என்று அந்த பெண் சொல்லியபடி போய்விட்டார். ஏனோ அந்த குரல் ஜீவிதாவினுள் அசிரேரி போல் மீண்டும் மீண்டும் ஒலித்தபடி இருந்தது. ஜீவி, நம்ம குழந்தைய பத்திரமா கவனிச்சு வளர்க்கறதுக்கு நீ என் கூடவே இருக்கணும்டா. பிளீஸ்டா ஜீவி. ஹரிஹரன் கேட்க அதே நேரம் டன் டன் என ஒலித்த கோவில் மணியை நிமிர்ந்து பார்த்தாள் ஜீவிதா. கூடவே கூடாது என்று மனதினுள் வரித்து வைத்திருக்கும் சில விஷயங்களை, வஞ்சினங்களை கண் சிமிட்டும் ஓரிரு வினாடிகளில் மாற்றிக்கொண்டு விடுவோம். காரணம் நமக்கே தெரியாது. அது ஆழ்மன விருப்பமாகவோ கூடி வந்துவிட்ட சமயமாகவோ இன்னமும் நமக்கே பிடிபடாத எதுவாகவோ இருக்கும். தற்போது ஜீவிதாவின் நிலைமை அதுதான். நடப்பது புரியாமல் குழந்தை இருவர் கழுத்திலும் கை போட்டு கொண்டு அம்மா அப்பா என்று அழ ஏதோ ஒரு வேகத்தில் எனக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு தளர்ந்த நடையோடு வீடு நோக்கி நடந்தாள் ஜீவிதா. வாசலில் வந்து நின்ற சிகப்பு நிற ஜீப் ரெய்ங்லரை யோசனையாக பார்த்தாள் ஜீவிதா. நமக்குத்தான் ஜீவி, மலை ஏறதுக்கு இதுதான் சரின்னு எடுத்துட்டு வர சொன்ன என்றான் ஹரிஹரன். அத்த போதும், இந்த வீட்டையே மடிச்சு உங்க மகளோட பேக்குக்குள்ள சொருகிற எண்ணம் இருக்கிறது போல தெரியுது. ஆனா அவ்வளவு பாரோ எல்லாம் எங்க எஸ்டேட் வீடு தாங்காது. அதனால கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உற்சாகம் கொப்பளித்தது ஹரிஹரன் குரலில். எப்படியும் எங்க மகளுக்கு நாங்க செய்யத்தானே வேணும் மாப்பிள்ள, கலைவாணி சொல்ல. நீங்க ஸ்வேதாவுக்கு கொடுத்ததே வீட்ல அப்படியே இருக்குது அத்த, அதுவே போதும். இப்போ ஜீவிக்கு உடைகள் மட்டும் எடுத்து வைங்க என்றான். ஜீவிதாவின் மனதிற்குள் கனத்த திரை ஒன்று விழுந்தது. ஸ்வேதாவிற்கும் இதுபோல் சீர் செய்து அனுப்பினார்கள். அதே வீட்டிற்கு தானும் அதே ஆளை திரும்ப மனம் முடித்துக் கொண்டு அவளால் நடப்பதை ஜீரணிக்க முடியவில்லை. மீண்டும் அவள் மனம் குழம்ப ஆரம்பித்தது. ஏன் திருமணத்துக்கு சம்மதம் சொன்ன? அந்த அளவுக்கா இவன் என் மனசுல ஆதிக்கம் செலுத்தி இருந்தான்? என்னடா? அவள் முக மாறுதலை உடனே கவனித்து அருகில் வந்து அமர்ந்து கேட்டவனை குற்றச்சாட்டோடு பார்த்தாள். ஸ்கூட்டி கூட ஓட்ட தெரியாது நீங்க? புருவம் சுருக்கி யோசித்தவன் நினைவு வந்து மலர்ந்து சிரித்தான். ஏய், அது சும்மா உன் கூட ஸ்கூட்டில வரணுங்கிறதுக்காக லேசாக கண் சிமிட்டினான். பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறான். ஜீவிதாவின் மனதை என்னவோ நெருடியது. அவள் சம்மதம் சொன்ன 2வது நாளே திருமணத்தை ஹரிஹரன் ஏற்பாடு செய்துவிட இவர்களின் நெருங்கிய சொந்தங்களோடு சிவகாசியில் இருந்து வந்து இறங்கிய அவன் பக்கத்து நெருங்கிய சொந்தங்களோடும் அன்று அதிகாலை 6 மணிக்கு சந்தன மாரியம்மன் கோவிலில் வைத்து இருவரின் திருமணமும் முடிந்திருந்தது. பார்த்து பார்த்து வளர்த்த 2 பொண்ணுங்களோட திருமணமும் இப்படியா ரகசியமா நடக்கணும்
சகாதேவன் சலித்துக் கொண்டார். 2 பொண்ணுங்களையும் ஒரே மாப்பிளைக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தா அப்படித்தான் நடக்கும்பா. எதற்காக அப்பாவை குத்துகிறோம் என்று தெரியாமலேயே வார்த்தையை உதிர்த்தாள். அவர் முகம் கன்றி போகவும் நாக்கை கடித்துக் கொண்டு அவரை தேற்றும் முறை தெரியாமல் தடுமாறி அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். செவ்வண்ணத்தில் ராஜ கம்பீரத்தோடு வாசலில் நின்ற வாகனம் அவளுக்கு எரிச்சலை கிளப்பியது. இதன் சொந்தக்காரனுக்கு அவள் பைத்தியக்காரத்தனமாக ஸ்கூட்டி டிரைவராக இருந்திருக்கிறாள். ஆனால் அப்படியேனும் இவள் பின்னால் ஏறி வர இந்த எஸ்டேட் ஓனருக்கு என்ன காரணம்? மீண்டும் மீண்டும் ஹரிஹரன் அவள் மனதில் நிரடிக்கொண்டே இருந்தான். நீங்க 2 வீலரை ஓட்டுறது இல்லையோ? காரில் ஏறி கிளம்பியதும் அவன் பக்கம் திரும்பி கேட்டாள். இறுகி கிடந்த ஹரிஹரனின் முகத்தில் திகைத்தாள். இவளுக்கு பதில் சொல்லும் எண்ணமின்றி குழந்தையை இவர்கள் இருவருக்கும் இடையே பேபி சீட் அமைத்து அதில் செட் செய்து கொண்டிருந்தான் அவன். பைக் வச்சிருக்கீங்களா? ஓட்டுவீங்களா? தன் கேள்வியை தொடர்ந்தாள். ஹரிஹரன் கல்லூரியில் படிக்கும்போது தன்னோடு எந்த மனநிலையில் பழகினான் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக தோன்றியது. எத்தனை மணிக்கு எஸ்டேட்டுக்கு போகலான்னா டிரைவரிடம் கேட்டான். 3 மணி நேரம் ஆகும். 8 மணிக்கு போயிடலாம் சார். டிரைவர் பதில் சொல்ல தலையாட்டி விட்டு சீட்டில் பின்னால் சாய்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். என் கேள்விக்கு பதில் சொன்னா இவனோட குட்டு வெளிப்பட்டுடுன்னு காது கேளாதது போல இருந்துக்கிறான். ஜீவிதாவின் உள்ளம் கொதித்தது. எனக்கு மட்டும் உன்னோட என்ன பேச்சு? அவள் வெளிப்புறம் திரும்பிக் கொள்ள ஹரிஹரனும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு இருந்து கொண்டான். ஈசனும் தூங்க ஆரம்பிக்க அவர்களது பயணம் சுமூகமாக தொடர்ந்தது. சூரியன் தன் பிரகாசத்தை சிறிது சிறிதாக குறைத்துக் கொள்ள தொடங்கிய பிறகு வந்த பாதையில் ஜீவிதாவிற்கு திக் என்றது. என்ன ரோடு இது? இதெல்லாம் மனுஷங்க செல்ற பாதுதானா? ஜன்னல் வழியாக ரோட்டை பார்த்தவள் பயத்தில் முகம் வெளிரினாள். குண்டுங்குழியுமாக இருந்தது ரோடு. மலை ஏற்ற பாதை. ஒவ்வொரு திருப்பத்தின் போதும் அவ்வளவுதான், இதோ கீழேதான் விழப்போகிறோம் என அறிவிக்கும் வளைவுகள். அவளுக்கு என்னவோ தான் முழுதாக இடம் போய் சேர்வோம் என்ற நம்பிக்கையே இல்லை. ஹரிஹரன் ஈசனை அள்ளி தன் மடியில் அமர்த்தி ஆதரவாக அணைத்துக் கொண்டிருந்தபடியால் குழந்தை எந்த தடுமாற்றமும் இன்றி தனது தூக்கத்தை தொடர்ந்திருக்க ஜீவிதா உண்டியல் காசு போல் குலுங்கிக் கொண்டிருந்தாள். 10 நிமிடம் போல் அவளை வேடிக்கை பார்த்தவன் குழந்தையை இடக்கையால் அணைத்துக் கொண்டு வலக்கையை அவளுக்கு நீட்டினான். அதோ பஞ்சுக்குள் பொதிந்து கிடக்கும் கண்ணாடி பரிசு பொருளென சொகுசாய் இருக்கும் குழந்தை போல மாறிவிட அவளுக்கும் ஆசைதான். ஆனால் தலையாட்டி அவனது அலைத்தலை மறுத்துவிட்டு சீட் பெல்ட்டை இழுத்து போட்டுக்கொண்டாள். ஓரளவு குலுக்கல் குறைய, ஆனாலும் வயிறு பிரட்டி வாந்தி வருவது போன்ற உணர்வு உண்டானது. ஹரிஹரன் நீட்டிய மிட்டாயை வாங்கி வாயில் ஒதுக்கிக் கொண்டவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இப்பொழுது உள்ளுக்குள் சூழ்ந்த அந்தகாரம் மேலும் பயத்தை தருவதாக இருக்க அவசரமாக கண்களை திறந்து கொண்டாள். இந்த பாதை இவனுக்கு பழக்கம் போலும். அதிகம் அதிராமல் நிதானமாக அவன் இருப்பதை எரிச்சலோடு பார்த்தபடி ஜீவிதா கடந்த பொழுதுகள் வெறுமனே 1/2 மணி நேரம்தான். ஆனால் அரை நாள் ஆனது போன்ற உணர்வை பெற்றிருந்தாள். வீட்டின் வாசலில் இறங்கிய போது உடலின் பாகங்கள் அனைத்தும் தனித்தனியாக கலன்று நிற்பது போன்ற உணர்வில் இருந்தாள். அத்தியாயம் 9. முகத்தில் வெதுவெதுப்பான சூட்டினை உணர்ந்தவளுக்கு தூக்கம் கலைய ஆரம்பித்தது. யாரது முகத்துக்கு ஒத்தடம் கொடுக்கிறது? சோம்பலாக சுருண்டு கொண்டவள் முகத்தில் வந்து விழுந்த சூரிய ஒளியில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்த பின்புதான் முதல் நாள் நடந்த சம்பவங்கள் வரிசையாக நினைவிற்குள் வந்தன. வேகமாக குனிந்து தன் கழுத்தில் கிடந்த திருமாங்கல்ய செயினை எடுத்து பார்த்தாள். ஜீவிதா, உனக்கு திருமணம் ஆகிடுச்சுடி. உன் குழந்தைக்கு இப்போ வயசு 3. தனக்குத்தானே நினைவுறுத்தியபடி அருகில் தேடினாள். ஈசனை காணவில்லை. முன்தின இரவு விட்டால் காரிலேயே சுருண்டு விடுவாள் போல் இருந்தவளை எழுப்பி கூட்டி வந்து இந்த அறைக்குள் ஹரிஹரன் விட்ட அடுத்த நிமிடமே ஈசனை தன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டு கண்கள் சுழல தூங்கி போனது நினைவு வந்தது. போனில் மணி பார்த்து 9 என காட்ட வேகமாக எழுந்தாள். இவ்வளவு நேரமாகவா தூங்கிவிட்டேன்? அவசரமாக பெட்டியை திறந்து உடைகளை எடுத்த போது அறையை நோட்டமிட்டாள்.
மிகவும் பழங்கால அறை. சுவர்களில் இருந்து தரை வரை எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. எந்த காலத்து வீடு இது? விழிகளை சுழற்றியபடி பாத்ரூமிற்குள் நுழைந்தவள் ஆச்சரியமானாள். பாத்ரூம் டைல்ஸும் கிரானைட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பாத் டாப்புமாக நாகரிகமாக பளபளத்தது. அட பரவாயில்லையே, மெச்சியபடி இதமான சுடு தண்ணீர் குளியலை முடித்து வெளியே வந்தவளின் உடல் சொடுக்கு எடுத்தாற் போல லகுவாக இருப்பதை உணர்ந்தாள். மாடியில் இருந்து கீழிறங்கி வர ஹால் போல் இருந்த பெரிய அமைப்பில் ஒரு ஓரமாக கிடந்த மர மேஞ்சியின் முன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஹரிஹரனும் ஈசனும் தென்பட்டன. ஈசனை டேபிள் மேல் அமர்த்தி கொண்டு தட்டில் இருந்த இட்லியை அவன் வாயில் திணிக்க பாடுபட்டு கொண்டிருந்தான் ஹரிஹரன். அந்த குருவி பாரு கண்ணா, அதோ சன் வருது பாரு. அவன் வாய்க்குள் ஒரு துண்டு இட்லியை தள்ள முயல குழந்தையோ வீட்டிற்குள் அங்கும் இங்குமாக பறந்து திரிந்த குருவிகளை அண்ணாந்து பார்த்து கொண்டு ஐ என கை தட்டி குதூகலித்து விட்டு உணவிற்கு மட்டும் வாயை இறுக்கமாக திறக்காமல் வைத்துக் கொண்டிருந்தான். அடுத்த கவல ஊட்டலின் போது எழுந்து நின்று டேபிளின் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் ஓடலானான். மேலே பறக்கும் குருவிகளை ஓடி ஓடி பார்க்கிறானாம். ஹரிஹரனும் கையில் இருந்த இட்லியோடு அவனுக்கு போட்டியாக டேபிளை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். டேபிளின் பக்கவாட்டில் இருந்த ஜன்னலில் மரத்திலேயே ஜாலி போன்ற அமைப்பு மேலிருந்து கீழ் வரை இருந்தது. காற்றையும் வெளிச்சத்தையும் மிக தாராளமாக வீட்டிற்குள் அனுப்பிய அந்த அமைப்பின் வழியாக சூரிய ஒளி தாராளமாக ஜாலியின் சித்திரத்தை ஒத்து உள்ளே தரை மீது படிந்து விழுந்திருக்க, அவ்வெளிச்சத்திற்கு இடையே அப்பாவும் மகனுமாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு கவிதை போல் ஜீவிதாவிற்கு பட்டது. இதழ்கள் தாமாக புன்னகைக்க அப்படியே சிறிது நேரம் அவர்களை பார்த்தபடி நின்றாள். முதல் இட்லியை குத்தி குதறி போட்ட பிறகு இரண்டாவது இட்லியில் முதல் வாயை பிட்டு எடுத்துக்கொண்டு மகனின் பின் ஓடிய ஹரிஹரன் டைனிங் டேபிளில் சேரில் முட்டி இடித்துவிட ஆ என்று குனிந்தான். ஜீவிதா அவசரமாக மாடியில் இருந்து இறங்கி வந்தாள். என்னாச்சு? குனிந்து அவன் காலை கவனித்தாள். அப்பா வந்துட்டியா? இந்தா, நீயாச்சு உன் மகனாச்சு, ஒரு வாய் வாங்கல, அரை மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்க. சலித்தபடி அந்த பக்கம் ஓட முயன்ற குழந்தையை பிடித்து தூக்கி ஜீவிதா பக்கம் தள்ளினான். மெத்தன மேலே விழுந்த குழந்தையை ஆசையோடு அள்ளி கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு, ஏண்டா தம்போ, ஏன் இப்படி பண்றீங்க என கொஞ்சினாள். மா பா ஷூ ஆ நாக்கை வெளியே நீட்டி காண்பித்தான். கார சட்னி தொட்டு கொடுத்தீங்களா முறைத்தாள். எது? இது கார சட்னியா? ஹரிஹரன் காட்டிய ஈசனின் வெள்ளித்தட்டின் ஓரம் சீனி, நாட்டு சர்க்கரை, வெள்ளத்தூள், ஜாம் என்று இனிப்பின் அத்தனை வகைகளும் அமர்ந்திருந்தன. இதுல எதை தொட்டு கொடுத்தாலும் உன் மகனுக்கு காரமா, அப்போதிருந்து என்ன அலைய விட்டுக்கிட்டே இருக்கான். சலித்தபடி சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி, தம்பு, அம்மா உனக்கு சுகர் தொட்டு தரவா? கேட்ட நொடி நெய் ஜாடியில் இருந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வைத்து அதனை தொட்டு இட்லியை வாயில் திணித்தாள். காரம் இல்லல்ல தம்பு? தலையாட்டி மறுத்து சமத்தாக வாயில் வாங்கிக் கொள்ளும் மகனை செல்லமாக முறைப்பாய் பார்த்தான். இடையிடையே லேசாக சாம்பார் தொட்ட இட்லியும் பிள்ளை அறியாமல் உள் தள்ளப்படுவதை ஆச்சரியமாக பார்த்தவன், எப்பா, இது தனி பிஎச்டி போலவே முணுமுணுத்தான். பிள்ளைக்கு ஊட்டியபடி ஓரக்கண்ணால் அவனை ஆராய்ந்தாள். நீங்க இன்னும் குளிக்கல போல? ஆமா, இந்த குட்டி சார் காலையிலேயே எழுந்து என்னையும் எழுப்பி விட்டுட்டாரு. நீயாவது தூங்கட்டும்னு இவனை தூக்கிட்டு வெளியில வந்துட்டேன். நாங்க வாக்கிங் போயிட்டு வந்து இவனை குளிப்பாட்டி இதோ இப்ப சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் எங்க குளிக்க? சலித்து கொண்டவனை பார்த்து சிரித்தான் ஈசன். மா பா பேட் பாய், டர்ட்டி பாத் பண்ணல, நாம ஸ்மெல் என்றபடி அவள் கழுத்தை கட்டி கழுத்தடியில் வாசம் பிடித்தான். குளிப்பதற்கு அடம் பிடிப்பவனை குளித்தால்தான் ஸ்மெல்லா இருக்கலாம் என்று இப்படி வாசம் பிடித்து பழக்கி வைத்திருந்தாள் ஜீவிதா. அடேய், ஜீவிதாவின் மடியில் இருந்த குழந்தையின் தலையில் செல்லமாய் கொட்டினான். உன்னால தாண்டா நான் டர்ட்டி, நீ மட்டும் ஸ்மெல்லோ? குனிந்து
குழந்தையின் கழுத்தடியில் முத்தமிட்டவன் அப்படியே திரும்பி சட்டென ஜீவிதாவின் கழுத்தடியில் மூச்சை இழுத்து வாசம் பிடித்தான். ஆமாண்டா தம்பு, ரொம்ப ஸ்மெல், அப்படியே தூக்கி போய் வானத்துல வீசுது. எனக்கு பறக்கிறது போல இருக்குது. ஈசன் கை தட்டி சிரிக்க ஜீவிதா அதிர்ந்து அசையாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள். என்னடா தம்பு, உன் அம்மா பொம்மை மாதிரி அசையாம இருக்காங்க, என்னவா? அவன் கையின் 3 விரல்கள் குழந்தையின் கன்னம் வருட சுண்டு விரல் அவள் கன்னத்தை தொட்டு தடவியது. உணர்ச்சி கொந்தளிப்பில் சமைந்து அமர்ந்திருந்த ஜீவிதாவிற்கு அவனது அழைப்பில் மேலும் அதிர்ச்சி. குழந்தைக்கு ஈசன் என்று பெயர் வைத்தவன் எப்போதும் அப்படியே அழைப்பான். இவளது செல்ல அழைப்பான தம்பி, தம்பு போன்ற சொற்களை தவிர்த்து விடுவான். இப்போது அவனாகவே தம்பு என்று அழைக்க ஜீவிதாவின் மனதோடு உடலும் நெகிழ்ந்தது. திரு திருவென விழித்தபடி அமர்ந்திருந்தவளை பார்த்து கண்களை சிமிட்டினான். நானும் போய் ஸ்மெல் ஆகிட்டு வரேன், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. 2 நிமிடம் வரை அப்படியே அமர்ந்திருந்து மெல்ல தன்னை மீட்டுக் கொண்டவள் ஈசனுக்கு சூடான இட்லிக்காக அடுப்படிக்குள் நுழைந்தாள். சரசரவென வாசல் பக்கம் இருந்து உள்ளே யாரோ நகர்வது போல தெரிய யோசனையோடு நின்று கவனித்தாள். ஒரு பெண் அடுப்பருகே செல்வது தெரிய சமையல் பெண்தான் போலும் என்று எண்ணியபடி உள்ளே வந்து 2 இட்லி சூடா வேணும் என்றபடி அந்த பெண்ணை அளவிட்டாள். என்ற முணுமுணுப்போடு வேலையில் இறங்கிய பெண்ணிற்கு இள வயதுதான், 25ற்குள் தான் வயது இருக்கும். உங்க பேர் என்ன? மல்லிகா. திரும்பியே பாராமல் பேசிய அந்த பெண்ணின் அருகே போய் நின்றாள். என் பேரு ஜீவிதா. அவள் தெரியும் என்பதாக தலையசித்தாள். நேற்று இரவு நிறைய அலுப்பு, அதனால தூங்கிட்டேன். இங்க எந்த விவரமும் எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்களா மல்லிகா? ஓரக்கண்ணால் ஒரு முறை இவளை பார்த்து விட்டு, இங்க சாரு சொல்றதுதான் எல்லாமே. அவரு சொல்வாரு, நாங்க செய்வோம். உங்களுக்கும் அவரே எல்லா விவரங்களும் சொல்வாரு என்றாள். சரிதான் என்றபடி அவள் கொடுத்த இட்லியை ஈசனுக்கு ஊட்டத் தொடங்கினாள். அது எப்படி வீட்டுக்குள்ளேயே பறவைகள் வருது என்ற யோசனையோடு ஈசனோடு சேர்ந்து அண்ணாந்து வேடிக்கை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தாள். அதோ மேலே இருக்க சாளரங்கள் வழியாக பறவைகள் உள்ளே வரும். முன்பு இந்த வீட்ல இருந்தவங்க சாளரங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. எங்க கைக்கு பொறுப்பு வந்த உடனேயே நான் செஞ்ச முதல் வேலை அவற்றையெல்லாம் திறந்து விட்டதுதான். பறவைகள் சுதந்திரமா வீட்டுக்குள்ள இப்படி திரியறது எனக்கு பிடிச்சிருக்கு என்றபடி முன்னால் வந்து நின்ற ஹரிஹரன் குளித்து புத்துணர்வோடு இருந்தான். எனக்கும் பிடிச்சிருக்குது. ஆவலோடு பறவைகளை பார்த்தபடி சொன்னவள் முன்னால் வெகு நெருங்கி நின்றவனின் மேல் மோதி இருந்தாள். உடல் முழுவதும் மயிர்கூச்செறிய வேகமாக நகர்ந்து நின்றாள். தம்பு, நானும் ஸ்மெல் ஸ்மெல் என்றபடி குழந்தையை தூக்கி போட்டு பிடித்தவன் நகர்ந்து நின்றவளை நெருங்கி உரசியபடி, செக் செஞ்சு பாக்குறியா என்றான் ரகசிய குரலில். இந்த வீடு வித்தியாசமா இருக்குதே. ஜீவிதா இப்போது அந்த ஜன்னல் ஜாலிகளின் அமைப்பை ரசிக்கச் சென்றிருந்தாள். கைகளின் நடுக்கத்தை மறைக்க ஜாலிகளின் பூக்களை இறுக பற்றி கொண்டாள். இது ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டின வீடு. உனக்கு தெரியும் இல்லையா, இந்த எஸ்டேட் பிரிட்டிஷார் காலத்துல அவங்களே உண்டாக்கியது. உலகிலேயே மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்க தேயிலை தோட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதோ அங்க பாரு. இயல்பாக அவள் தோள் பற்றி கொண்டு ஜன்னல் வழியாக தூரத்து பள்ளத்தாக்கை காட்டினான். செட் போன்ற பழங்கால அமைப்பில் இருந்த கட்டிடத்தை காட்டி, அதுதான் தேயில தொழிற்சாலை. அதுல இருக்க இயந்திரங்கள் எதையுமே இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. பிரிட்டிஷார் உருவாக்கிய அதே பழைய எந்திரங்கள் தான் இன்னமும் இருக்குது. இங்க தேயில பதப்படுத்துற முறை கூட அதே ஆங்கிலேயர் காலத்து முறைகள் தான். அதனாலதான் கொழுக்குமலை தேநீருக்கு தனி ருசி இருக்கும். உலக அளவுல இந்த தேநீருக்கு தனி மவுசு உண்டு. ஹரிஹரன் விழிகள் மின்ன பேசுவதை தலை சரித்து கேட்டுக்கொண்டாள். இதுபோல் பேச பகிர்ந்து கொள்ள ஆளில்லாமல் இருந்தாற்போல் இருந்த அவனது தவிப்பை அவளால் உணர முடிந்தது. செய்கைகளை வெற்றிகளை பகிர தோதான தோளற்ற நிலையும் பெருங்கொடுமைதானே. அம்மா, நான் ஜெயிச்சிட்டேன் என ஓடி வரும் குழந்தையை ஹரிஹரனில் கண்டாள்.
இப்போது ஈசனுக்கும் ஹரிஹரனுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை அவளுக்கு. இந்த வீடு அப்ப கட்டினது தானே. கண்களால் வீட்டை சுற்றியபடி இன்னமும் அவனுக்கு பேச்சு சுதந்திரம் வழங்கினாள். வீடு உனக்கு பிடிச்சிருக்கா ஜீவி? அதோ அங்க மரங்கள் நெருக்கமா இருக்குதே. அது பின்னாடி பெரிய வீட்டினை இந்த எஸ்டேட் எங்க கைக்கு வந்த பிறகு எங்க குடும்பத்தினர் கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீடு ஆங்கிலேயர்கள் கட்டின வீடு. எனக்கு அந்த நவீன பங்களாவை விட சின்னதா இருந்தாலும் இந்த மர வீடு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதனால இங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டேன். நம்மளோட வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கேன். நாளைக்கு உனக்கு அந்த பங்களாவை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஒருவேளை உனக்கு அங்க இருக்க பிடிச்சதுன்னா நாம அங்கேயே மாறிக்கலாம். வேணா வேணா, எனக்கும் இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜீவிதா சொல்லவும் ஹரிஹரனின் முகம் மலர்ந்தது. நன்றி ஜீவி. பின்னால ஒருவேளை நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த வீடுதான் பிடிச்சதுன்னா நாம அங்கேயே மாறிக்கலாம், சரியா என்றான். சரிதான் என தலையசைத்து விட்டு ஒரு மாதிரி விழித்து நின்றாள். இப்போது என்ன சொன்னான்? எதற்கு தலையசைத்தேன்? அவளது திணறலை பார்த்து ஹரிஹரனுக்கு சிரிப்பு வர குனிந்து அவள் நெற்றி மீது நெற்றியால் முட்டினான். என்ன யோசனை எங்க பறக்குது? சரசமாக வினவினான். ஒன்னும் இல்ல, விடுங்க. தோல் அணைத்திருந்த கைகளை விலக்கிவிட்டு நகர்ந்தாள். புயல் சுழற்றி வீசும் தூசுகளாக அவள் மனம் அடர்ந்து கிடந்தது. மிக பெரிய வீடு இல்லை அது. விதானம் மகா உயரமாக இருந்தது. வீட்டை பிரம்மாண்டமாய் காட்டியது. தரையில் இருந்து சுவர் வரை எல்லாமே மரங்களில் செய்யப்பட்டிருந்தது. நீளமான பெரிய ஹால். வலப்புறம் 3 அறைகள். அவை அடுப்படி சாமான்கள் அறை போக மற்றொன்றை ஆபீஸ் அறையாக ஹரிஹரன் உபயோகித்துக் கொண்டிருந்தான். மாடியில் சிறிய ஹாலோடு இதே 3 அறைகள். 2 அறைகள் பூட்டப்பட்டிருக்க ஒரு அறையை இவர்கள் படுக்கை அறையாக உபயோகித்துக் கொண்டிருந்தன. அந்த 2 ரூமுடைய சாவி வேணும், ஹரிஹரனிடம் கேட்டாள். லேப்டாப்பை மடித்து எடுத்து சார்ஜரை சுருட்டி எல்லாவற்றையும் பேக்கிற்குள் திணித்துக் கொண்டிருந்தவன் அவசரமாக, எதுக்கு என்றான். சும்மாதான், பூட்டியே கிடந்தா தூசா தானே இருக்கும், சுத்தம் செய்யலான்னுதான். அதோட ஒரு ரூம ஈசனுக்கு விளையாட்டு ரூமா மாத்த நினைக்கிறேன். ஒன்றும் சொல்லாமல் வெறுமனே என்றவன், அதோ அந்த கபோர்டுல சாவி இருக்குது. கை காட்டி விட்டு வேகமாக ஓடி வந்த குழந்தையை அள்ளி முத்தமிட்டு, ஈசா அப்பா கிளம்பிட்டேன், பாய். படிகளில் படபடவென இறங்கி போனான். கொஞ்ச நாட்களா எந்த வேலைகளையும் சரியா பாக்கல ஜீவி. இப்போ நிறைய வேலைகள் இருக்குது. நீயும் ஈசனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலைகள் கொஞ்சம் குறைஞ்சதும் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன் சொல்லிவிட்டு வந்த அடுத்த நாளே வேலைகளுக்குள் நுழைந்து கொண்டான். அது சரி, என்ன கரெக்ட் பண்ண இங்க வேலைகளை எல்லாம் விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்த. இப்போ அதையும் சேர்த்து பார்க்கதானே வேணும். நினைத்தபடி தலையாட்டினாள். அவன் சொன்னது போலவே மிக அதிக வேலைகள் தான் போலும். காலை உணவை உண்ட பின் 8 மணிக்கு கிளம்பி விடுபவன் இரவு அநேகமாக இவர்கள் இருவரும் தூங்கிய பிறகே வந்து படுத்தான். அரைகுறை தூக்கத்தில் அவன் தங்கள் அருகே வந்து படுப்பதை உணர்வாள் ஜீவிதா. மறுபக்கம் திரும்பி படுத்து உறக்கத்தை தொடர்வாள். அப்பா அம்மா அறை, ரொம்ப எதையும் கலைக்க வேண்டாம், ஹரிஹரன் சொல்லிவிட்டு போன அறை கதவை திறந்தாள் ஜீவிதா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.